யோபு நெடுநாள் இருந்தார். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். கர்த்தர் யோபுவை ஆசீர்வதிக்கிறார். யோபுவுக்கு சரீர ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுசையும் கொடுத்து கர்த்தர் அவரை அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். யோபுவின் ஜீவியத்தில் இப்போது சந்தோஷமும் சமாதானமும் ஆறுதலும் நிரம்பி இருக்கிறது. யோபு தன்னுடைய 4 தலைமுறைகளை தன்னுடைய கண்களால் பார்த்து சந்தோஷப்படுகிறார். யோபுவால் தன்னுடைய பிள்ளைகளை இப்போது இரட்டிப்பான எண்ணிக்கையில் பார்க்க முடியவில்லை. அவர்களில் பாதி பேர் பரலோகத்திலும் மீதி பேர் இந்த உலகத்திலும் இருக்கிறார்கள். யோபுவிற்கு பாடுகள் வந்தபோது அவருடைய வயது 70. அதன் பின்பு யோபு 140 வருஷங்கள் உயிரோடு இருந்திருக்கிறார். யோபு மரித்தபோது அவருடைய வயது 210. யோபுவால் தன்னுடைய பிள்ளைகளை இரட்டிப்பான எண்ணிக்கையில் இப்போது இந்த பிரபஞ்சத்தில் பார்க்க முடியாமல் போனாலும் அவர் தன்னுடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பேர பிள்ளைகளையும் பார்த்து சந்தோஷப்படுகிறார். இவர்கள் எல்லோருடைய எண்ணிக்கை யோபுவினுடைய பிள்ளைகளின் இரட்டிப்பான எண்ணிக்கையை விட அதிகமாய் இருக்கிறது. கர்த்தர் யோபுவுக்கு உண்டான இழப்புகளை எல்லாம் சரி செய்கிறார். அவருக்கு உண்டான துக்கங்களை எல்லாம் நீக்கி போட்டு அதற்கு பதிலாக சந்தோஷத்தை கொடுக்கிறார். யோபுவுக்கு பிள்ளைகள் இருந்தும் அவர்கள் எல்லோரும் ஒரே நாளில் செத்து போனார்கள். யோபு அவர்கள் எல்லோரையும் ஒரே நாளில் அடக்கம் பண்ணினார். அதன் பின்பு இதுவரையிலும் யோபு பிள்ளை இல்லாதவராய் இருந்தார். ஆனால் இப்போதோ கர்த்தர் அவரை அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய வீடு முழுவதிலும் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் நிரம்பி இருக்கிறார்கள். யோபு 140 வருஷம் உயிரோடு இருக்கிறார். அவர் 4 தலைமுறையாக தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் பார்த்து சந்தோஷப்படுகிறார். இந்த பிரபஞ்சத்தில் யோபு நீண்ட ஆயுசோடு பூரணமாய் ஜீவித்திருக்கிறார். யோபுவின் ஜீவியத்தில் திருப்தி உண்டாயிற்று. இப்போது யோபு நித்திய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். யோபு இதற்கு முன்பு வியாதியிலும் வேதனையிலும் இருந்த காலத்தில் மரித்து போக வேண்டும் என்று விரும்பினார். சீக்கிரத்தில் மரித்து போனால் தன்னுடைய துக்கங்களும் சீக்கிரத்தில் முடிந்து போகும் என்று எண்ணினார். அது யோபுவின் வியாதியினாலும் வேதனையினாலும் உண்டான தப்பான விருப்பம். இப்போதோ யோபு தன்னுடைய சரீர மரணத்தை பயபக்தியோடு எதிர்பார்க்கிறார். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவராய் மரித்து போகிறார். தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்திலே சேருகிறது போல யோபு முதிர் வயதிலே கல்லறையிலே சேர்ந்தார். செப்துவஜின் பதிப்பில் யோபு 42:17 வசனத்தில் இந்த வாக்கியத்தின் முடிவில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எழுப்பும் போது யோபுவும் மறுபடியும் எழும்புவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் யோபுவின் ஜீவியம் மேற்கோளாக கூறப்பட்டு உறுதி பண்ணப்பட்டிருக்கிறது.